Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். பிரின்சஸ் கட் வித் பேடட் ப்ளவுஸ் பேட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இதனோட கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கப் வச்சு தான் இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைக்க போகிறோம். இப்போ நார்மலாக தைக்கும் போது நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங்கும் வச்சு அட்டாச் பண்ணிடுவோம். பட் பேட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது தெரியாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டு தனியாகவும் லைனிங் தனியாகவும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு மட்டும் நான் அடித்து திருப்பிக்க போகிறேன். நம்ம மெயின் கிளாத்தில் லைனிங்கை வச்சு நல்லா ஈவனாக பண்ணிவிட்டு நெக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது இப்போயே பண்ணிட்டோம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக் தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். அதை அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு சுற்றிலும் கட் பண்ணி அப்படியே அதை டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதனோட சேம் மெஷர்மெண்ட்டுக்கு நான் மெயின் கிளாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் நான் தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததை ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கும் அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக எது எந்த பக்கம் வரும்னு பார்த்து வச்சுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவில் நீங்கள் இந்த சைடில் வர கிளாத்தை மட்டும் லைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு 1/2 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸில் வரும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக இழுத்து கொடுத்தீங்கன்னா அந்த இடம் நல்லா ஈக்குவலாக ஸ்டிச் ஆகிடும். இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு. அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே தான் நம்ம கப் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதனோட சென்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன். கப்போட சென்டரை இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இதில் தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா இந்த கப்பு வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால உள்பக்கம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக அது சரியாக படலை. அதுக்கப்புறம் நான் அதை பிரிச்சுட்டு இப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கா. ஆனால் நம்ம தைச்சி முடிச்சிட்டோன்னே எனக்கு நான் அப்படியே டேரெக்டாக பார்க்கும்போது எனக்கு அப்படியே தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ நம்ம மெயின் கிளாத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எது எங்கே வரும்னு சரியாக வரும்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் கட் பண்ணாமல் காட்டியிருக்கேன். ஏன்னா இது மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருக்கும் வரும். அதனால தான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒயிட் அப்படியே அந்த பேட் அப்படியே தெரியுது. அப்புறம் தான் நான் அதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு மாற்றி தைச்சேன். இப்போ பாருங்கள், லைனிங் தனியாகவும் மெயின் கிளாத் தனியாகவும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். நமக்கு இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ நான் ஒரு வேஸ்ட் லைனிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கப்பு வந்து நல்லா உங்களுக்கு கோன் ஷேப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு துணி அந்தளவுக்கு வராது மடித்து வர்றதுக்கு. அந்த இடத்துல ஒரு குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஷேப் கொடுத்துரும். அந்த கப்பை நல்லா ஃபினிஷ் பண்ணவா நீங்கள் தைச்சிடலாம். பாருங்கள், நான் லைட்டாக குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வைக்கிறேன். வச்சு இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக உங்களுக்கு லூஸ் வரும் ஒரு சின்ன கிளாத்து. அதை அப்படியே மடித்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தில் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நமக்கு கப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இங்கே வச்சு எனக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதுதான் எனக்கு சென்டர் பார்ட்டு. இப்போ
இப்போ நம்ம தைச்ச லைனிங் வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் வந்து நான் சென்டரில் மட்டும் போட்டுக்கிறேன், ஃபுல்லாக போடாமல் சென்டரில் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே மட்டும் போட்டுக்கிறேன். பாருங்கள், தைச்சி முடித்தோடனே இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்க்குறேன், எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. வெளியே நல்லா நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு கப்பும் ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா அயன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பார்க்க ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் நெக்கை மடித்து அந்த ஓர ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா நீட்டாக பண்ணியாச்சு. இது மாதிரி 2 கப்பும் நான் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுற்றிலும் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடலாம். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சு சுற்றிலும் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இப்போ எனக்கு சைடில் வந்து துணி பத்தலை. இந்த இடத்துக்கு நான் கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அதை அப்படியே திருப்பிடுவேன். பாருங்கள், ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஓரத்துக்கு இந்த மாதிரி நமக்கு கிளாத்து இதில் துணியே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மாதிரி துணியை எங்கே முடியுதோ அந்த இடத்துல இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் அந்த கிளாத்தை வச்சு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவில் தைக்கிறேன். எப்போவுமே 1/4 இன்ச் அளவு விடாதீங்க. 1/2 இன்ச் அளவு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப 1/4 இன்ச் அளவில் விட்டிங்கன்னா ரொம்ப இழுத்து பிடிச்சதுன்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் உள்ள கிளாத்தை எடுத்து இன்னொரு பக்கம் வச்சும் தைக்க போகிறேன். இப்போ இந்த கிளாத்தை இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். இப்போ கீழே வந்து ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் இல்லை, ஸ்ட்ரெயிட்டே கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவில் தைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு கிளாத் கொடுத்து தைக்கும் போது அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸாக அந்த இடத்துல நல்லா நிற்கும் உங்களுக்கு. இதே நீங்கள் வெறும் கிளாத்தை வச்சு அப்படியே அடித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் லூஸாகவே இருக்கும், மேலே தூக்கிக்கும். இந்த மாதிரி அடிஷ்னலாக கிளாத் கொடுத்து தைக்கும் போது அந்த இடம் உங்களுக்கு வந்து இடுப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி அடிஷ்னல் கிளாத் கொடுத்து தைக்கிறது. பாருங்கள், அவ்வளோதான், முடிச்சாச்சு. நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் இந்த மாதிரி நார்மலாக தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே அளவு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட போகிறேன். இதனோட மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நான் கீழே கிளாத் கொடுத்து அடிக்கலை. நார்மலாக ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு அதை அப்படியே திருப்ப போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துல அடித்து திருப்பாமல் ஒரு 1/2 இன்ச் அளவில் அப்படியே ஒரு தைச்சிட்டே வரேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துணி இந்த மாதிரி கையில் பிடிச்சி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த தையல் மேலே நீங்கள் கட் பண்ண மாட்டீங்க. டைரெக்டாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு சமயம் அந்த தையல் மேலேயும் கட் பண்ணிடுவீங்க. அதனால் கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த அர்க்காட்லாம் போடும்போது. இப்போ என்ன இதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு நெக்கை சுற்றி ஒரு அந்த எட்ஜிலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரேன். நான் ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடுவேன். அது ரொம்ப தனியாக தெரியும், அது இல்லாமல் சுருக்கமாக இருக்கும், நீட்டாகவும் வராது. அதுக்கப்புறம் தான் இந்த ஓர தையல் வந்து போட்டு பழகிட்டு
இது பார்க்க வந்து நல்லா ஃபினிஷாக நீட் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நெக்கோட எண்டெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த கீழ் பக்கத்துலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் இதே எண்டுலேயே நான் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து பேக் ஓப்பனு, அதனால் நம்ம கரெக்டாக சென்டராக நீட்டாக வச்சுட்டு இந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். எந்த பக்கம் ஹூக் ஆகி வரணும்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் ஓப்பன்லாம் தைக்கும் போது கொஞ்சம் கான்ஷியஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா பேக்கில் வந்து நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும், ஃப்ரண்ட்டாக இருந்தால் மறைஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் இந்த இடம் தைக்கும் போது நெக் சைடு நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு பேக்கில் டாட்டும் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து சென்டரை நம்ம மார்க் பண்ணிட்டா அதுதான் நமக்கு டாட்டுக்கான இடம். டாட் வந்து ஒரு 1/2 இன்ச் வித்தில் நம்ம பிடிக்க போகிறோம். ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 காமனாக எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். சின்ன ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒரு 4 இன்ச்சு இல்லை 3.5 அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து ஹூக்ஸ் வச்சுக்கலாம். ஹூக்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம அந்த கிளாத்தை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். மேலே 1/2 கீழே 1/2 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வித்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவில் எடுத்துக்கிறேன். டபுளாக ஃபோல்டு பண்ணி எண்டில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்து அந்த கிளாத் மேலே ஒரு பாயிண்ட் அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு தையல் வந்து பெரிய தையலை வச்சு தையுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்த வந்து லைட்டாக நம்ம பிரித்து விடுற மாதிரி இருக்கும், அதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு கிளாத் மேலே இன்னொரு கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எங்கெல்லாம் வந்து ஹூக்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1/4 இன்ச் அளவுலாம் விடாதீங்க, ரொம்ப சின்ன லைன்ஸாக போட்டுக்கோங்க. இந்த லைனோட ஹைட் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. வித்து வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் நான் நல்லா டைட்டாக ஒரு 2-3 வாட்டி நல்லா ஸ்டிச் போடுறேன் ஸ்ட்ராங்காக. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இடையில நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து திரும்ப அந்த கோடு மேலேயே நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா புரியும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாக குயிக்காகவே இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஹூக்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வராது. ஸ்டிச் போட்ட உடனே இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்டிச்சுக்கு இடையில உள்ள ஸ்டிச்சை நம்ம பிரித்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹூக்ஸ் உள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இடையில உள்ளதை மட்டும் நான் சீம் ரிப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், பிரித்து விட்றேன். இப்போது அந்த கேப்பில் நம்ம ஹூக்கை வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே கொடுத்துருக்க இந்த லேயரை எடுத்துக்கோங்க. ரொம்ப சுற்றிட்டுருக்கேன். இந்த மாதிரி மேலே வச்ச கிளாத்தை ரெண்டு துணியாக இருக்கும், அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த 2 ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு கேப் தெரியும். அந்த இடத்துல ஹூக்கை நீங்கள் மாட்டி இந்த பக்கமாக எடுத்துடணும், ஃப்ரண்ட் சைடில் எடுத்துடணும். பாருங்கள், நான் வைக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹூக்கை வந்து நல்லா நீக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இழுத்து பார்த்திங்கன்னா அது வெளியே வராமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா ஹூக்ஸும் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா நடுவில் நீக்கியும் விட்டுட்டு இப்போ மேலே இருக்க எட்ஜெல்லாம் வந்து நம்ம மடித்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்னன்னு தெரியல, ரொம்ப ஜாம் ஆகுது பேசும்போது. இந்த எண்டெல்லாம் நல்லா மடித்து விட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா நீட்டாக தைச்சி முடிச்சாச்சு. இந்த பக்கமும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு சைடு தான் பிடிச்சிருக்கேன், இன்னொரு சைடு பிடிக்கல, அது அப்புறமா பிடிச்சிக்குவேன். ஜஸ்ட்டு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போட போகிறேன். பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப லோ நெக்கு, ஷோல்டர் ஃபால் ஆகும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு தள்ளி நெக் சைடில் மட்டும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கீழே வந்துடுங்க.
அப்படியே கிராஸாக ஸ்டிச் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷோல்ட்ரு ஃபால் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்காது. இந்த இடம் மட்டும் உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன பெண்டு இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஷோல்டரில் போய் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கழண்டு விழாது. இப்போ நீங்கள் வந்து ரோப்லாம் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க, பட் எனக்கு வந்து ரொம்ப லோ நெக்காக வேணும், அந்த பட்சத்தில் நம்ம 1/2 இன்ச் தான் நம்ம ஷோல்டர் பிடிப்போம். அது இல்லாமல் ஒரு பாயிண்ட் அளவு எக்ஸ்ட்ரா நீங்கள் நெக்கு சைடில் மட்டும் பிடிச்சிங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ வந்து ஸ்லீவ்க்கு இந்த கிளாத் தான் எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது மொத்தமே. இதை வச்சு நான் ஸ்லீவ் ரெடி பண்ணணும். இருக்கிற கிளாத்தை வந்து நான் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒன் சைடுக்கு எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு கிளாத்து. இருக்கிறத வச்சு இவங்களோட அளவுக்கு நான் அதை கொண்டு வர போகிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி விட்டு நல்லா நீட்டாக எடுத்துக்கலாம். என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 தான் இருக்குது. இதை அப்படியே டபுளாக மடித்து நம்ம கொஞ்சம் ப்ளீட்ஸ் அப்படியே வச்சுட்டே வரலாம். ப்ளீட்ஸ் வந்து நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் எங்கே பத்தலையோ அங்கே வந்து பிரித்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நான் ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே தொடர்ந்து வச்சுட்டே வந்து லாஸ்ட் எண்டில் அதே 5 இன்ச்சில் நம்ம முடிச்சுக்கலாம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பிச்சு இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அதே மாதிரி தான் பண்ணுறோம். என்ன ஒன்று துணி பத்தலை, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த பக்கமும் ஒரு 5 இன்ச் அளவில் நான் கிளாத் விட்டுட்டேன். இப்போ மடித்தா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம இப்படியே வச்சு அதில் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் பின் குத்திட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டு அதை நான் எப்படி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா நீட்டாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக ஷேப்பாக வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பீஸை எடுத்து வச்சு பார்க்க போகிறோம் கரெக்டாக வருதா இல்லையான்ட்டு. பாருங்கள், இப்படி வைக்கிறேன். எனக்கு இப்போ இந்த அளவுக்கு பத்தவேல துணி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எண்டில் இருக்க ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுக்கிறேன் ப்ளீட்ஸை. கொஞ்சம் வளர்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அது பேச வரமாட்டேங்குது. நானும் ரொம்ப கேப் விட்டு வீடியோ போடுறதுனால அந்த ஃப்ளோ வந்து வரமாட்டேங்குது. இப்போ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ இந்த எண்டில் பார்த்திங்கன்னா நான் அப்படியே க்ராஸாக போகிறேன். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த எண்டில் அட்டாச் பண்ணி முடித்தோடனே அது ஒரு ஃபினிஷிங்காக நீட்டாக முடிஞ்சிடும். நல்லா நீட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி க்ராஸாக போய் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதனோட சென்டரை நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே ஷோல்டர் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா பேக் சைடில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டராக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி எடுத்தது. நான் இப்போ தான் இதுக்கெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. அதை நம்ம ரெகுலராக எடுத்த உடனே நம்ம அதை பண்ணோம்னா, அந்த எடிட்டிங்லாம் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம அப்படியே சொல்லிடுவோம். பட் இது ரொம்ப லாங்காக ஆச்சு, எனக்கு 1 மந்த் கிட்டே ஆகிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன பேசிகிட்ருக்கேன், மன்னிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு நான் அப்படியே சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ப்ளவுஸே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவுட்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு.
இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணோன்னே நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம செஸ்ட் அளவு கரெக்டான சென்டரில் வச்சு பார்த்துக்கிறேன். எனக்கு ஓகே, கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த சைடில் நம்ம அடிஷ்னலாக எத்தனை ஸ்டிச் போடுமோ போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.